ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பங்குனி மாதத்தோட கடைசி நாள், தமிழ் வருஷத்தில் வந்து கடைசி நாள் இன்றைக்கி. நாளைக்கு வந்து சித்திரை பிறக்க போகுது. ஸோ அதுக்காக க்ளீனிங் வேலைலாம் பார்க்கணும். அதனால இன்றைக்கி டிஃபன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சாச்சு. லஞ்சும் செஞ்சு வச்சுட்டேன். அவங்களுக்கு வந்து தயிர் சாதம் தான் லஞ்சுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதோட வந்து கத்திரிக்காய் சுக்கா பண்ணியிருந்தேன், அதை வந்து கொடுக்க போகிறேன். டிஃபனுக்கு இட்லியும் புதினா சட்னியும் வந்து பண்ணியிருந்தேன், அதான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். ஸோ அப்படியே கையோட பாத்திரத்தையும் கழுவிட்டேன். ஃபாஸ்ட்டாகவே கழுவிட்டு துணியெல்லாம் மிஷினில் வந்து போட்டிருக்கேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணணும், ஒட்டடை அடிக்கிற வேலை எல்லாமே வந்து இன்றைக்கி முடிக்கணும். ஸோ நாளைக்கு வந்து சாமிலாம் கும்பிடணும்ல, அதுக்காக அந்த வருஷத்தை வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் அதே போல் சோஃபா கவர் எல்லாமே, பெட்ஷீட்டு, தலைவாணி கவர் எல்லாத்தையுமே எடுத்து ஊற வச்சுட்டு, நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் மிஷினில் போட்டோம்னாக்கா நல்லா ஈஸியாக வந்து அழுக்கெலாம் போகும். அதுக்காக தான் இப்போ வந்து ஒரு லோடு துணி வந்து எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய் காய போட போகிறேன். செமையாக வெயில் அடிக்குது. பங்குனி மாதத்தில் வெயில் பார்த்திங்கனாக்கா செம வெயில் அடிக்குது. ஏற்கனவே வந்து துணி காய போட்டிருந்தேன் ஈவினிங் போல். ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிற போகிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து காய போடணும். செம்மையாக வெயில் அடிக்குது, தாங்கவே முடியல வெயில், அந்தளவுக்கு அடிச்சுது. இப்போ வந்து பெட்ஷீட் கவர் எல்லாத்தையுமே வந்து பெட் கவர் எல்லாத்தையும் வந்து காய போட்டுக்கிறேன். அதோடு பார்த்திங்கன்னா காய் தம்பியும் காய் கொண்டு வந்தாப்புல. ஸோ போய் காயும் கீழே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஒட்டடை அடிக்கிற வேலை மட்டும் இருக்குது. ஸோ காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். தம்பியை தூங்க வச்சு பார்த்தா அவன் தூங்கவே மாட்டேன்ட்டான். ஸோ அதோடு அவனை ஒரு சைடு உட்கார வச்சு டிவியை போட்டு விட்டுட்டு அப்படியே ரூம்லாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறேன். நம்ம என்ன தான் பண்ணாலும் எப்படியாவது ஒட்டடை வந்து சேர்ந்துருது. நம்ம ஜன்னல்லாம் திறந்தே வச்சுருக்கோம்ல, ஸோ அதனால நினைக்கிறேன் நல்லா வந்து தூசி வந்து சேர்ந்துடும். இந்த ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வந்து எப்போதுமே க்ளீன் பண்ணுறது. எனக்கு அது எட்டாதுங்கிறதுனால நான் சேர் போட்டு இந்த மாதிரியே தான் எடுத்துக்குவேன். நம்ம இந்த தொடப்பம் வச்சு நம்ம பண்ணும்போதே அந்த மேலே உள்ள தூசி, அந்த ஒட்டடை அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளில வந்துடும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெற்றிகரமாக ஒரு ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பசங்க வந்து விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையுமே அப்படியே கொட்டி கொட்டி போட்டு வச்சுருவாங்க. ஸோ அதுதான் பெரிய வேலை. ஸோ அது ஃபுல்லும் இந்த ரூம் க்ளீன் பண்ணிட்டாலே மற்ற எல்லாமே க்ளீன் பண்ண மாதிரி. ஃபஸ்ட்டு இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இனிமேல் துடைக்கிறது மட்டும்தான் இருக்குது இந்த ரூமில். அதுக்கப்புறம் அப்படியே அந்த ரூமையும் க்ளீன் பண்ண போயிட்டேன். ஃபஸ்ட்டே வந்து பெட்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து நான் பெட்ஷீட்லாம் வந்து ஊற வைக்கவே போனேன். அப்போ தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னாக்க பெட்டெல்லாம் தூசியாகாதில்ல, அதுக்காக. அப்புறம் அப்படியே லாஸ்ட்டாக இந்த ரூமுக்கும் வந்தாச்சு. ஜன்னல்லாம் வந்து நல்லா தொடப்பத்தையும் வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிட்டு அந்த ஒட்டடை மாதிரி இருக்கிறது, தூசியாக இருக்கிறது எல்லாமே வந்து போயிடும். ரொம்பலாம் வந்து தூசி இருக்காது, நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறது தானே, அதனால் ரொம்பலாம் தூசி இருக்காது. ஸோ இந்த ரூமும் க்ளீன் பண்ணி கூட்டியாச்சு. எல்லாமே அந்த ஒட்டடையோட இதுதான், அந்த ஃபேனில் இந்த மாதிரி இடத்துல இருக்க ஒட்டடை தான். ஸோ எல்லாத்தையும் ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணையிலேயே அள்ளிடுவேன் குப்பை எல்லாத்தையுமே. ஸோ நான் இங்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே தம்பி வந்து அதுக்குள்ளே போய் விளையாட அடம் பிடிச்சான். ஸோ தம்பி அது விழுந்துருண்டான்னு சொல்லி அவனையும் வந்து கூட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ துடைக்க வேண்டியதான். நான் வந்து லைசால் வந்து இப்படி தான் ஊற்றிக்குவேன். ஊற்றிட்டு தண்ணி வந்து அதோட சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மாப்பை வந்து ஒரு டைம் வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் போடுவேன். அதே போல் எப்போதும் க்ளீன் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்குவேன். சேர்த்துட்டு நம்ம வந்து போட்டோம்னாக்கா அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அதே போல் எப்போதுமே வீடு துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் 2 டப்பில் வந்து தண்ணி வச்சுக்குவேன். ஒன்றில் வந்து இந்த மாதிரி லிக்விட் போட்டதும் இன்னொன்று வந்து தனியாக வந்து வச்சுக்குவேன். நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் துடைச்சிட்டு நம்ம திரும்பி அதுக்குள்ளேயே போட்டோம்னாக்க நமக்கு வந்து தண்ணி வந்து சீக்கிரமே வந்து அழுக்கான மாதிரி ஆகிடும். அதுக்காக நான் வந்து இன்னொரு டப்பில் வந்து தண்ணியை வச்சுட்டு அதில் நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் பண்ணோம்னாக்க நமக்கு வந்து தண்ணி வந்து அந்த அழுக்கே ஆகாமல் அப்படியே இருக்கும். ஸோ நான் இப்படி தான் வந்து எப்போதுமே க்ளீன் பண்ணுறது. இப்போ நான் வந்து 3 ரூம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சும் வந்து தண்ணி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது, ரொம்ப அழுக்கே சேரவே இல்லை. அப்படியே இந்த ஸ்கேட்டிங் ஸ்கூட்டரோட அந்த வீல் இருக்குல்ல, அதையும் வந்து தொடச்சிக்கிறேன். ஏன்னா வந்து இதை வச்சு தான் ஓட்டி க்ரையான்ஸை போட்டு தரையெல்லாம் நாஸ்தி பண்ணிட்டாங்க பாருங்கள். இப்போ நான் 3 ரூம் தொடச்சதுக்கப்புறமும் தண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இல்லாட்டி நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அப்படியே அதிலே போட்டு செஞ்சோம்னாக்கா தண்ணி மாற்றிட்டே இருக்கணும், லைசால் நிறையா போட்டுகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீலை வச்சு ஓட்டி க்ரையான்ஸ் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து சேர்ந்துருச்சு. ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறது பெரிய பாடாயிடுச்சு.
எப்போதும் தரை நல்லா பளிச்சுன்னு ஆகணுனாக்கா நம்ம வந்து லைசால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டு தேய்ச்சோன்னாக்கா தண்ணி வந்து கம்மியாக வச்சுக்குவேன். ஸோ அந்த மாதிரி வச்சு தேய்ச்சோன்னாக்கா நல்லா போயிடும், நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். முன்னாடி இருக்கிறதுக்கும் அப்புறம் தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீடே பளிச்சுன்னு ஆன மாதிரி ஆகும். ஸோ எந்த லிக்விடாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அப்படி தான் எப்போதுமே செய்கிறது. இப்போ பாருங்கள், ஹாலும் தேய்க்க வந்துட்டேன். லாஸ்ட்டாக தான் ஹால் வந்திருக்கேன். ஆனால் வந்து தண்ணி வந்து அழுக்காவே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து தொடச்சிட்டு வந்து நான் போய் அந்த இன்னொரு டப்பில் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் அழுக்கானுச்சுன்னா திரும்பி வந்து வேறு தண்ணி வந்து ஊற்றிக்குவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப வீடு வந்து நீட்டாகிடும். ஸோ நீங்கள் இந்த ஒரு டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம நிறையா வந்து லிக்விடும் நமக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் குட்டீஸை வச்சுக்கிட்டு வீடை க்ளீன் பண்ணதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.